ரெட்ரோலுக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்று நாம் பார்க்க போற செய்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மீண்டும் பரப்புரையை தொடங்க இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி தாவேகா தொண்டர்களுக்காக வந்திருக்கக்கூடிய செய்தி அப்படின்னு சொல்லலாம். காரணம் கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் அந்த பரப்புரையை ஆரம்பிக்க இருக்கிறார். அதுவும் சேலத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறார் அப்படின்றதுதான் அதுல கூடுதல் செய்தியா இருக்கு, கவனம் பெறக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. காரணம், எடப்பாடி அவர்களுடைய ஊர், எதிர்கட்சி தலைவர் அவர்களுடைய ஊர் அப்படின்னும் போது அவங்க ஏற்கனவே கூட்டணிக்கு ரொம்ப விரும்பி அழைச்சிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்களை. தொடர்ந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை அவங்க போய்கிட்டே இருக்கு. மறைமுகமாக நான் சொல்றது நேரடியாக இல்லை. அவங்க எடப்பாடி அவர்கள் ஒரு கொடியை காட்டுறது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் அவங்களுடைய மந்திரிகள், முன்னாள் மந்திரிகள், எம்எல்ஏக்கள்லாம் தொடர்ந்து அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் உலா வந்துகிட்டே இருக்கணும் போது, அங்கேயே இந்த பரப்புரையை ஆரம்பிக்க இருக்கிறார் அப்படின்றது கூடுதல் சுவாரஸ்யத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்களுடைய இந்த பரப்புரையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, கரூர் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு செப்டம்பர் 27 நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் எந்த விதமான நடவடிக்கையிலும் விஜய் அவர்களும் சரி, தாவேகாவினரும் சரி ஈடுபடல அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம். பிறகு அந்த கரூர் மக்களை சந்திச்சதன் பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் இறங்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு அறிக்கைகள்லாம் வர ஆரம்பிச்சது. அவங்களுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது போன்ற பல விஷயங்கள் அங்கதான் அதுக்கு பிறகுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அதன் பிறகு பல அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இப்ப கூட்டம் நடக்க போற இடத்துக்கு முன்னாடி, அதற்கு முன்னாடி அரசு வேலைகள்ல இருந்த அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, இந்த கூட்டம் எப்படி நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்களுடைய தலைமையில தான் பண்ண போறாங்க. அதுக்கு வழிகாட்டியாக அவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகுதான் நடந்தது. இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகுதான் நிறைய விஷயங்கள் தாவேகாவினர் உருவாக்குனாங்க, பல அணிகளை உருவாக்கி இருக்காங்க. குறிப்பா பலராலும் விமர்சிக்கப்பட்ட விஷயம் ஒரு தொண்டர் படை அப்படின்றது. அதாவது காவல்துறையினர் இருந்தாலுமே கூட இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு தொண்டர் படை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். அது தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் வச்சிருந்தாங்க, மதிமுக இருந்துச்சு, திமுக ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தது போன்ற பல விஷயங்கள் அப்ப பேசப்பட்டுச்சு. அதனால ஒரு தொண்டர் படையும் உருவாக்கி இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம். அதுவும் அந்த இதுல இருக்கும், அந்த வருகின்ற இந்த டிசம்பர் 4 ஆரம்பிக்க போறாங்களே அந்த பரப்புரையில இருக்கும் அப்படின்னு பெருவாரியாக பேசப்படுது. ஆனால் இந்த டிசம்பர் 4 உறுதிப்படுத்தப்படாத ஒரு தேதி தான். என்ன காரணம்னா, அவங்க கொடுத்திருக்க மனுவில் சேலம்ல நடக்கிறதுனால இந்த மாவட்ட கழக செயலாளர் பார்த்திபன் அவர்கள் அதற்கான மனுவை கொண்டு போய் கொடுத்திருக்கார். ஆனால் அந்த தேதியிலும் அதற்கு அடுத்து இந்த 6ஆம் தேதியிலும் பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவல்துறை. காரணம் என்னன்னா, அன்றைய தினம் திருவண்ணாமலையில தீபம் ஏற்று இருக்கிறதுனால தீப திருநாள் அன்னைக்கு அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக 6ஆம் தேதி அப்படின்றது பாபர் மசூதி இடிப்பு தினம். அன்றைய தினம் எதற்குமே பொதுவாக அந்த மாதிரி பரப்புரைகளுக்கெல்லாம் அனுமதி கிடையாதுன்ற மாதிரியான விஷயங்கள். இன்னொரு பக்கம் இது பரப்புரையாக இருக்க போதா இல்ல பொதுக்கூட்டமாக இருக்க போதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. கிட்டத்தட்ட பொதுக்கூட்டம் மாதிரியானதான் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான ஒரு மனுவாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வருது. அப்படின்ற பட்சத்தில் இந்த பரப்புரை, இந்த வாகன பரப்புரை, அந்த ரோட் ஷோ மாதிரியான விஷயங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் தோணுது. இந்த எஸ்ஓபி எல்லாமே, இந்த நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு துயர சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் ரோட் ஷோ மாதிரியான ஒரு விஷயம்ன்றது எவ்வளவு சாத்தியப்படும் அப்படின்றது தெரியல. அதனால நேரடியாக அந்த சம்பவ இடத்திற்கு, மைதானத்திற்கு, எங்க கொடுக்கப்பட்ட மைதானம்னா அந்த மைதானத்துல போய் அவர் பேச போறார் அப்படின்றது அது சிறப்பு தான். ஏன்னா அது ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுட்டா எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. கண்டிப்பா லைவ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால நேரடியாக போக முடிந்தவர்கள் மட்டும்தான் போவாங்க, மற்றவர்கள் எல்லாம் டிவிலேயே பார்த்துப்பாங்க அப்படின்னும் போது அது பெரிய பிரச்சனை இல்லை. சொல்லக்கூடிய விஷயம், டிசம்பர் 4 அவருடைய பரப்புரை ஆரம்பிக்க இருக்கு அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஆனா அந்த தேதி உறுதிப்படுத்தப்படாத ஒரு தேதியா இருக்கு. அதற்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ ஆரம்பிக்கலாம். கூடுதலாக இது சனிக்கிழமை கிடையாது, வியாழக்கிழமை. அவங்க கேட்ட அந்த தினம் வியாழக்கிழமை. அந்த 6ஆம் தேதி அப்படின்றது தான் சனிக்கிழமை. அதனால இந்த தடவை இந்த வாரத்துல ஒரு நாள் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம ஒரு வாரத்துக்கு 2 மாவட்டம் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனால 2 மாவட்டத்துல, ஒரு வாரத்துல 2 மாவட்டத்துல அவர் பரப்புரை அல்லது அந்த பொதுக்கூட்ட மேடையில பேச இருக்கார் அப்படின்றது கூடுதல் கவனம் பெறுது. ஏன்னா இன்னும் நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. செப்டம்பர்ல விட்ட அந்த பரப்புரை அப்படின்றது மீண்டும் டிசம்பர்ல தான் தொடங்க இருக்கு. அதுக்கும் நிறைய போராட வேண்டியிருக்கும், நிறைய இடங்கள்ல கேட்க வேண்டியிருக்கும். அந்த இடங்கள் கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் நிறைய போராட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கும். அந்த பரப்புரை தொடங்கும் போது நம்ம அதை பத்தி பெருசா பேசலாம், அதுக்கடுத்து எப்படி இருக்குன்றத பேசலாம். அதற்கு முன்னதாக சில விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. குறிப்பா பீகார் தேர்தலுக்கு பிறகு விஜய் அவர்களுடைய அந்த பொசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய
கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. பல அரசியல் விமர்சகர்களால பல பேரால பேசப்படக்கூடிய விஷயம். மூன்றாவது அணி அப்படின்றது ஒரு தேவையில்லாத அணி அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, இந்த மூன்றாவது அணியால பெரும்பாலும் எந்த லாபமும் இருக்காது, நட்டமும் இருக்காது, அதனால பிரயோஜனம் இருக்காதுன்ற அளவுக்கு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மூன்றாவது அணி அப்படின்றது இந்த மூப்பனார் அவர்கள் மூன்றாவது அணியா இருந்திருக்காங்க, வைகோ அவர்கள் மூன்றாவது அணியா இருந்திருக்காங்க, விஜயகாந்த் அவர்கள் ஒரு மூன்றாவது அணி, சீமான் அவர்கள் ஒரு மூன்றாவது அணி. இந்த மூன்றாவது அணியை பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் தான், இந்த 1-2 கிடையாது, இது மூன்றாம் இடம் அப்படின்னு அது இந்த நம்பர்லயே நமக்கு தெரிஞ்சிடும். அது தேர்ட் பிளேஸ் பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த தேர்ட் பிளேஸ்ன்றது பெருசா கவனிக்கப்படாத ஒரு பிளேஸா போயிடுது. ஏதாவது ஒரு தேர்தலில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆனா மூன்றாவது அணியால பெரும்பாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த தேர்தலில் ஒரு ஆட்சிக்கு வரவங்களை கெடுக்க முடியும், அல்லது அந்த ஆட்சியாளர்களை மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாம கெடுக்க முடியும்னே தவிர அவங்களால ஆட்சி அமைக்கவோ எதிர்கட்சியாகவோ பெரும்பாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருந்திருக்கு. அதற்கு உதாரணம் 2006 தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் தனித்து நின்றார். அந்த தனித்து நின்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வராமல் முடியாமல் செஞ்சாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுவே 2011 வந்தப்ப திமுகவை எதிர்கட்சியே ஆக முடியாம அவர் எதிர்கட்சியா வந்ததையும் நம்மளால கவனிக்க முடிஞ்சது. ஆனால் விஜய் மூன்றாவது அணியா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. ஏன் ஆனால் விஜய் மூன்றாவது அணியாக செயல்படுகிறாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. இவங்கெல்லாம் இப்ப நம்ம எல்லாம் பேசும்போது விஜய் மூன்றாவது அணி ஏன் மூன்றாவது அணிக்கு அவங்க நகர்த்துறாங்க அப்படின்னா, திமுக அதிமுக தாவேகா அப்படின்னு தான் இப்ப போயிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் திமுகவும் அதிமுகவும் தான் இங்க களம். எப்பவுமே தமிழ்நாட்டில் கடந்த 60 வருடங்களாக திமுக வெர்சஸ் அதிமுக தான் களம் அப்படின்னும் போது ஸோ ஆப்வியஸ்லி திமுக வெர்சஸ் அதிமுக தான் இருக்கும். மற்ற இடத்துக்கெல்லாம் தான் இவங்கெல்லாம் போட்டி போடுவாங்க. அதாவது முதல் 2 இடத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு 3, 4, 5க்கு தான் இனிமே போட்டி இருக்கும். அந்த மூன்றாவது இடத்துக்கு ஈஸியா தாவேகா அந்த இடத்துக்கு வந்துருச்சு. பொதுவாகவே ஒரு நடிகர் ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்னும் போது இயல்பா அந்த இடத்துக்கு விஜயகாந்த் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி அந்த இடத்துக்கு இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டார். ஆனா விஜய் அவர்களுடைய நோக்கம், அந்த தாவேகாவினுடைய நோக்கம் மூன்றாவது அணியாக செயல்பட்டு அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதோ இல்ல அந்த மற்ற கட்சிகளோடு, அதாவது இந்த அதிமுகவோட கூட்டணியை சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறதோ கிடையாது. அவங்களுடைய நோக்கம் நம்ம பார்க்கிறது ஒண்ணு முதல் இடத்துக்கு நகர்றது, அப்படி இல்லைன்னா 2வது இடத்துக்கு நகர்றது. இப்படிதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கு. அவங்க மூன்றாவது அணி அப்படின்னு விமர்சிக்கப்பட்டாலும் அது ஓரளவுக்கு உண்மை அப்படின்னாலும் கூட திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்றதுனாலையும் அவரு எதிர்பார்க்கிறது ஒரு 2வது இடம் இல்ல முதலிடம் அப்படின்னும் போது அது ஒன்றும் தவறு கிடையாது. எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறது அதுக்காக தான், ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்திற்கு வரணும், சேவை அப்படின்னே நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட இந்த மூன்றாவது அணியை பொறுத்தவரை எவ்வளவு சாத்தியம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ முதல் பிரச்சனை என்னவா இருக்குன்னா கூட்டணி. விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, நம்ம தலைமை ஏற்று வருபவர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரம். அப்போ ஆட்சி அதிகாரம் வரணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்குனா அதற்கேற்ற மாதிரியான கூட்டணியை அமைக்க வேண்டிய சாத்தியம் இருக்கு. அந்த சாத்தியம் இப்போதைக்கு இதுவரைக்கும் தென்படல. காரணம் பீகார் தேர்தலுக்கு பிறகு கூட்டணியை மாற்றலாம்னு யோசித்தவர்கள் கூட மாற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக மாறி இருக்கு. திமுக கூட்டணியும் ஒரு அலைன் டைட்டா தான் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ்க்கு தேவையான இடங்கள், காங்கிரஸின் நிலை, இது எல்லாமே சேர்த்து ஓரளவுக்கு அவங்களுக்கு ஓகே நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். அதே போல விசிக்கு அவங்களும் வரமாட்டாங்க. இந்த பக்கம் அதிமுக பாஜக அப்படின்ற ஒரு பெரிய அலைன்ஸ் உருவாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அதிமுக அந்த என்டிஏ அங்க ஜெயிச்சதற்கு பிறகு அதிமுக பாஜக தேமுதிக கிட்ட பேசிட்டாங்க. ஜி.கே. வாசன் அவர்கள் போய் பேசுறாரு, கிருஷ்ணசாமி உங்கள்ட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னாலும் கூட இந்த 2வது அணி கொஞ்சம் ஒரு பின்னடைவில் இருக்கு. இந்த அதிமுக என்டிஏ அந்த அலைன்ஸ்ன்றது பின்னடைவில் இருந்தாலும் அவங்களும் ஒரு மெகா அலைன்ஸை உருவாக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அலைன்ஸ்ல தான் விஜய் அவர்களை கொண்டு வந்து தீரணும் அப்படின்ற ஒரு மும்முனைப்போட தான் இருக்காங்க. இது 2த்துலயுமே இல்லாம விஜய் அவர்கள் தனிச்சு போட்டி போடும்போது அவருக்குள்ள பிரச்சனைகள் என்னன்னா, இந்த 2 அணியை தாண்டி ஓட்டுகள் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம், இந்த 2 அணியை தாண்டி அவர் திமுக வெர்சஸ் தாவேகா தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதை இந்த அதிமுக பாஜக கூட்டணியை தாண்டி செய்ய வேண்டிய இருக்கு. இது பொதுவா இப்போ அதை நோக்கிதான் அவர் நகர்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த முதலிடம், முதலமைச்சர் இதெல்லாம் குறிக்கோள் தாண்டி இந்த அதிமுக பாஜக இடத்துக்கு தான் நகரணும் அப்படின்றது அவருடைய எண்ணமா இருக்கும். ஏன்னா திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னா அந்த இடத்துக்கு தானே அது நகரணும். அப்போ அதுதான் அவருடைய வேலைகளா இருக்கு. அதை தொடர்ந்துதான் இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல கூட்டணிகள் அமையுமா அப்படின்றதெல்லாம் பெரிய கேள்விதான். எந்த மாதிரி கூட்டணி அமையும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அரசியல்ல எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே சாத்தியம் கிடையாது, எதுவுமே நடக்காதுன்னா சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. விஜய் அவர்கள் என்டிஏ அலைன்ஸுக்கு போகலாம், அல்லது என்டிஏ
முறிஞ்சு அதிமுக தாவேகா கூட்டணி வரலாம், இல்ல தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கலாம், அந்த கூட்டணியில மற்ற மற்ற கட்சிகள் வந்து சேரலாம் அப்படின்னு நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயம் அப்படி என்னவா இருக்குன்னா இந்த மூன்றாவது அணி அப்படின்றதுதான். ஏன் மூன்றாவது அணி பெரிய பேசு பொருளா மாறி இருக்குன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள். பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவர் இங்க பீகார் தேர்தலில் போட்டி போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில வந்து கண்டிப்பா தாவேகா தனித்து போட்டியிடும், அப்படி தனித்து போட்டிட்டா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர்லாம் ஆரம்பத்திலேயே வந்து சொல்லியிருந்தார். அப்படி சொல்லும் போது இப்ப அவரே அங்க வந்து தோத்துட்டார் அப்படின்ற ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. மூன்றாவது அணியாக இருந்த பிரசாந்த் கிஷோர் பெரிய அளவு தோல்வியை தழுவி இருக்கிறார் அப்படின்னு. ஒரு 4 நாள் கழித்து இன்னைக்குதான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்றாரு, இந்த தோல்வியை நான் வந்து எதிர்பார்க்கல, என் மேலேயும் தவறு இருக்கு, நான் வந்து தேர்தலில் போட்டி போட்டிருக்கணும், போட்டி போடாது என்னுடைய தவறு தான், அதுவும் இந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசம் இவ்வளோ கம்மியா நான் வாக்கு வாங்குவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்ப விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொன்ன பிரசாந்த் கிஷோருக்கு இந்த நிலைமைனா இப்ப விஜய் அவர்களுக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம ஒரு கருத்து மாறுபடுது. என்னன்னா விஜய் அவர்களும் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஒண்ணு கிடையாது. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஆலோசனை கொடுத்த அத்தனை பேரும் பெரும்பாலும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதுல 2001 திமுக வரைக்கும் பிரசாந்த் கிஷோரோட ஆலோசனைகள்ல ஜெயிச்சவங்க தான். முழுக்க முழுக்க பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை சொல்லல, பிரசாந்த் கிஷோரும் ஆலோசனை கொடுத்திருக்கார், மோடி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கார், மம்தா பானர்ஜிக்கு ஆலோசனை கொடுத்திருக்கார், ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து வெற்றி பெற வைத்திருக்கிறார். இதெல்லாம் என்னன்னா கிட்டத்தட்ட அவங்க வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். கூடுதலாக அது எதுவும் தொய்வடைஞ்சாம பாக்குறதுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னும் போது அங்கு பிரசாந்த் கிஷோர் தோத்ததற்கான காரணம் அவரே சொல்லிட்டார், நான் நிக்காதது, அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய வேட்பாளர்கள் வந்து களவாடப்பட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அதுல இன்க்ளூடிங். ரெண்டாவது ஒரு பெரிய அரசியல் முகம்லாம் கிடையாது, அவர் வந்து ஒரு சாதாரண வியூக வகுப்பாளர் தான். அந்த வியூக வகுப்பாளருக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் அங்க கிடைச்சிருக்கு. ஆனா விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடையாது, ஒரு உச்ச நட்சத்திரம். ரெண்டாவது இங்க அரசியல்ல வந்து ஒரு பெரிய பேசு பொருளா 2024 கட்சி ஆரம்பிச்சு 2025 இவ்வளவு பெரிய பேசு பொருளா வந்திருக்காரு. குறிப்பா மூன்றாவது இடத்துக்கு வந்துருவாரு, அவர் பெரிய கட்சி ஜெயிப்பார் தோப்பார்ன்றதை தாண்டி 3வது இடத்துக்கு பெரிய அளவுக்கு வந்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்பவே ஏற்பட்டிருக்கு எல்லாருக்கும். நம்ம எல்லார்ட்டையும் கேட்கிற ஒரு கேள்விதான், எவ்வளவு வாக்கு வாங்குவார், எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு வாங்குவார்? சரி நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதெல்லாம் அது 2026 மக்கள் கையில இருக்கு, அவங்க கூட்டணியை பொறுத்து என்ன வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் எல்லாமே. ஆனா ஒரு பர்சன்டேஜா பார்க்கும்போது கண்டிப்பாக டபுள் டிஜிட்ல தான் இருக்கும். ஒரு 10% மேலதான் அவர் வந்து ஓட்டு அப்படின்றதுக்கு, அதாவது தாவேகா சொல்லக்கூடியது 77%. ஆனா இங்க அவங்க நம்ம எல்லார்ட்டையும் பொதுவாக கேட்கும்போது, மக்கள்கிட்டையும் நம்ம கேட்கும்போது அவங்கெல்லாம் சொல்றது நல்ல ரீசனபிளான ஒரு ஓட்ஸ் எல்லாம் வாங்குவாரு. ஒரு 10% மேலதான், நான் டபுள் டிஜிட்னு சொல்றது 10% மேல அப்படி சொல்றேன், அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இதுதான் வந்து மையப்பொருளா இப்போ மாறி இருக்கு. இந்த 10% மேல அப்படின்றதுதான் அதிமுகவுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஓட்டு. சோ இந்த இடத்துல இந்த 3வது அணியாக விஜயை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா விஜய் வந்து ஒரு மாஸ் கிரௌட வச்சிருக்காரு. ஜென்சி கிட்ஸ் அவருக்காக ஓட்டு போடுறதுக்கு பெரும்பாலும் தயாராக இருக்காங்க, நிறைய பெண்களும் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த ஓட்ஸ் அவர் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்க போறாரு? வெறுமனே 3வது அணி ஒரு சின்ன டீம் அமைச்சு ஒரு அலைன்ஸ் போட்டு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு பார்க்க போறாரா, இல்ல 2வது இடத்தை நோக்கி நகர போகிறாரா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களை வைத்து சில பேர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம பாக்குறோம், சேனல்கள்லாம் கூட பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் மாதிரி தான் விஜய் அவர்களும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவார், 3-4% தான் வருவார், அவர் வந்து ஜொலிக்க மாட்டார், அவர் வந்து அந்த அலையன்ஸுக்கு போலன்னா ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு. அலையன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்ற மாதிரி கெமிஸ்ட்ரின்ற ஒரு விஷயம் இருக்கு, மக்கள் விரும்பணும், அந்த கெமிஸ்ட்ரி கரெக்டான கெமிஸ்ட்ரியா இருக்கணும், அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் அதிமுக கூட்டணிக்கு விஜய் போனால் வெற்றி உறுதி, எல்லாமே சாத்தியப்படும். ஆனா அது விஜய் அவர்களுக்கு என்ன எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த என்டி அலைன்ஸ்குள்ள போனா, அந்த பாஜக இருக்கக்கூடிய அந்த என்டி அலைன்ஸ்க்கு போனா அவருக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை அவர் தனியாக நின்று இந்த தேர்தலில் ஜெயிச்சால் எத்தனை சதவீத ஓட்டுகள் வாங்க முடியும், எவ்வளவு தூரம் அவரால் வெற்றிகளை கொடுக்க முடியும், எத்தனை எம்எல்ஏ சீட்டுகள் அவரால் ஜெயிக்க முடியுன்ற கேள்விகள் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் இந்த மாதிரி கூட்டணி வச்சு ஜெயிச்சார்னா அது எவ்வளவு, ஏன்னா காங்கிரஸ் அப்படின்றது ஒரு சாதாரண கட்சி இல்ல, அதை தூக்கி சுமக்கணும், அந்த கட்சியே ஒருத்தங்க தூக்கி சுமக்கணும்ன்றதுதான் பெரும்பாலானவர்களுடைய கருத்து. அப்படின்னும் போது அந்த கட்சி ஒருவேளை வந்தால் அதை எப்படி வந்து டாக்டிஸ் பண்ணி எடுத்துட்டு போறது இந்த தேர்தலுக்கு அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. ஆனால் ஒன்று, விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் மிக மையப்பொருளாகவும் ஒரு 3வது அணி அப்படின்ற இடத்துக்கு
பொதுவாக சொல்லப்பட்டாலும் அவர் விரும்புவது அந்த 3வது இடம் கிடையாது. அவர் விரும்புவது வேறு இடம் தான், அது முதலிடம் அல்லது 2வது இடம் தான் அப்படின்றது தான் இதுல பேசு பொருளா இருக்கு. கண்டிப்பாக அந்த டிசம்பர் 4க்கு பிறகு அவருடைய இந்த பரப்புரை அப்படின்றது தொடங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கான தேதிகள் மீண்டும் மாற்று தேதியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லட்டும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி நகருதுன்றத தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.